சோழர் காலத்து நீர் மேலாண்மை இதுவே தமிழரின் பொற்கால ஆட்சி. கல்லணை கரிகால சோழனின் பொறியியல் சாதனை, காவிரியின் சீற்றத்தை அடக்கி முக்காலமும் வென்ற தமிழனின் அடையாளம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காவிரி நீர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதே போல சோழர்களுடைய காலத்தில் நடந்திருக்கான்னு பார்த்தா அப்பயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னிந்திய வரலாற்றில் சோழ பேரரசுடைய பொருளாதாரம், அரசியல், பண்பாடு மேம்பட்டு இருந்துச்சு. அது காரணம் காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள நீர் மேலாண்மை. இதனால அவங்க சிறந்து விளங்கினாங்க. கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில உருவாக்குற அந்த காவிரி நீர் கங்கப்பாடி மண்டலம் வழியாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு திருச்சி, தஞ்சாவூர் இந்த டெல்டா பகுதியை வந்தடையும். காவிரி நீரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதை கட்டுப்படுத்தி சேமித்து வறட்சி காலங்களில் விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. சோழர்கள் இதுக்காக பல நுட்பமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. சோழர்களுடைய காவிரி நீர் மேலாண்மை தொழில்நுட்பம், தடுப்பணை, வறட்சி, பஞ்சம் இதெல்லாம் எப்படி இருந்தது காலகட்டத்தில் அப்படிங்கிறத அந்த வீடியோல முழு விவரமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நீ வீடியோ போகலாம். நதியின் குறுக்கே வெறும் பாறாங்கற்கள், இந்த பாறை கற்களை வைத்து கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணை அப்படின்னா கல்லணை. கிபி 2ஆம் நூற்றாண்டுல மாமன்னர் கரிகால சோழரால் கட்டப்பட்டது. பாயும் காவிரி ஆற்று நீரை அதை கட்டுப்படுத்தி தடுத்து பாறை கற்கள்லாம் வைத்து கட்டி ஒரு பிரம்மாண்டமான அணை தான் கல்லணை. திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட பகுதியில காவிரி நீரும் கொள்ளிடமும் இரு கிளைகளாக பிரிகிறது. காவிரி ஆற்றை விட கொள்ளிடம் பார்த்தீங்கன்னா சற்று தாழ்வாகவும் அகலமாகவும் இருக்கும். இதனால மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வந்து கடல்ல கலக்கிற சூழ்நிலை. இதனாலதான் மாமன்னர் கரிகால சோழர் என்ன நினைத்தாருன்னா, இங்க காவிரி நீருக்கு கொள்ளிடத்துக்கு இடையில ஒரு அணையை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது போலதான் யோசிச்சு இந்த வெறும் உடைக்கப்படாத பாறை கற்களை வெறும் களிமண்ணை வச்சு அடித்தளத்தை அமைத்து கட்டப்பட்ட இடம் தான் இந்த கல்லணை. இதெல்லாம் எதுக்கு? சோழ நாட்டில் உள்ள மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்கு ஒரு நீர் மேலாண்மையை செய்தார் கரிகால சோழர். இதே போல கிபி 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழர் அவர் காலகட்டத்தில் உள்ள நீர் மேலாண்மையை பார்க்கணும். முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சியில தெற்கு கர்நாடக பகுதியான கங்கப்பாடி, இந்த கங்கப்பாடியை அவருடைய ஆட்சியில கைப்பற்றினார். மேலே கங்கரை போர் புரிந்து வெற்றி பெற்று அங்க ஆட்சியை கைப்பற்றினார். சோழ கங்கா அப்படிங்கிற அரச பிரதிநிதிகளை அங்க நியமித்து ஆட்சி செய்தாரு முதலாம் ராஜராஜ சோழர். அதனால காவிரி நீர் நமக்கு அங்கிருந்து வர்றதுக்கு சுலபமா அமைஞ்சிச்சு. ஏன்னா அங்க கர்நாடகமும் ராஜராஜ சோழருடைய கட்டுப்பாட்டுலாம் இருந்தது. ராஜராஜ சோழருடைய திறமையான ஒரு யோசனை என்னன்னா, அங்க கங்கப்படியில வந்து அணையை கட்டியிருந்தா அந்த அளவுக்கு தண்ணி இங்க வந்திருக்காது. அங்க அணை கட்ட விடாம வெறும் ஏரி மூலமாக தண்ணியை பராமரிச்சு இருந்தனாலதான் இங்க நம்ம டெல்டா பகுதிக்கு காவிரி நீர் சுலபமா வந்தது அப்படிங்கிறதான் வரலாற்று தகவல். சோழர் காலத்துல வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தா அதுவும் நடந்திருக்கு. அதுவும் பல கல்வெட்டுகள் மூலமாக ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. மழை பொழிவு குறைவான காரணத்தினாலும் காவிரியில நீர்வரத்து குறைவாலும் இந்த மாதிரி பஞ்சம், வறட்சி ஏற்பட்டிருக்கு. விக்ரம சோழர், 2ஆம் ராஜராஜ சோழர், 3ஆம் குலோத்துங்க சோழர், 3ஆம் ராஜராஜ சோழர் இவங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடும் பஞ்சம், வறட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த வறட்சியை சமாளிக்கிறதுக்காக சோழர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஊரவை கிராம சபையில சில வாரியங்களை உருவாக்கினாங்க. ஏரி வாரியம், தோட்டம் வாரியம், பஞ்ச வாரியம் என்று இந்த 3 வாரியங்களை உருவாக்கி அந்த கடும் பஞ்சம், வறட்சி அந்த காலகட்டத்துல நிவாரண பணிகளை செய்திருக்காங்க. வாரியங்கள் மூலம் அறுவடை காலகட்டத்துல வரி வசூல் செய்வாங்கல்ல, அந்த ஒரு பங்கை ஒதுக்கி வைத்து இந்த மாதிரி பஞ்சம், வறட்சி ஏற்படுறப்ப அந்த நிதியை பஞ்சம், வறட்சி அப்ப மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. சோழர் காலத்துல கோயில்கள் வந்து வறட்சி நிவாரண வங்கியாக செயல்பட்டிருக்கு. தானிய களஞ்சியமாகவும் செயல்பட்டிருக்கு கோயில். அப்போ கோயில் வந்து ஒரு பேங்க் மாதிரி செயல்பட்டிருக்கு. கோயிலுக்கு வரும் பல கொடைகள், நிலக்கொடைகள், பொன் கொடைகள் இதை வைத்து பஞ்ச வறட்சி காலகட்டத்துல மக்களுக்கு வந்து இந்த நிவாரணம் உதவி செஞ்சிருக்காங்க. இதே போல திருவாரூர்ல ஆடல் மகளிராக இருந்த பறவை நாச்சியார்
இவங்க முதலாம் ராஜேந்திர சோழருடைய நெருங்கிய தோழி அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்க திருவாரூர்ல பஞ்சம் ஏற்பட்டப்ப நெல்கள் கொடுத்து, அதாவது நெல்மணிகளை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்து அவங்களுடைய பசியை போக்கியதாக திருவாரூர் கல்வெட்டு செய்தி சொல்லுது. விக்ரம சோழருடைய 1128ஆம் ஆண்டு ஒரு கல்வெட்டு செய்தி, ஆலங்குடி கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடும் வறட்சி பஞ்சம் ஏற்பட்டப்ப கோயில் வருவாய்கள் இதெல்லாம் வைத்து மக்களுக்கு உதவி செய்ததாக கல்வெட்டு செய்தி சொல்லுது. 2ஆம் ராஜராஜ சோழர் காலத்துல திரு சிங்கட்டாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர், இந்த ஊர்ல உள்ள 5 தேவரடியார்கள் தங்களுடைய நலனை கருதி கோயிலுக்கு தங்களையே சுயமாக விற்றுக் கொண்டார்கள். 3ஆம் குலோத்துங்க சோழருடைய காலத்துல திருப்பாம்புரம் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கடுமையான வறட்சியால ஒரு வேளாண் ஒருவர் அவருடைய 2 மகள்களை அந்த மகளுடைய நலன் கருதி கோயிலுக்கு 110 காசுகள் வாங்கிட்டு அங்க விற்றதாக தகவல் சொல்லுது. அதே போல 3ஆம் குலோத்துங்க சோழருடைய இன்னொரு கல்வெட்டு திருவாலங்காடு கல்வெட்டு. வறட்சி ஏற்பட்டப்ப அங்க உள்ள உழவர்கள் அவங்கள மடத்துக்கு பசியை போக்க வேலை செய்வதற்கு அனுப்பப்பட்டதாக தகவல் சொல்லப்படுது. 3ஆம் ராஜராஜ சோழருடைய கொரக்கி கல்வெட்டு, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 100 பேரை அடிமைகளாக விற்றதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இது போன்ற சுய விற்பனைகள், இது நமக்கு தப்பா நினைக்க தோணும், ஆனா அக்காலகட்டத்துல இது போன்ற சுய விற்பனைகள் அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் தங்களுடைய பசிகளை போக்குவதற்காகவுமே இது மாதிரி செஞ்சிருக்காங்க. அதே போல வறட்சி பஞ்சம் இந்த இயல்பு நிலைக்கு திரும்பும் போது அந்த அடிமையா போனவங்களாம் மறுபடியும் திரும்பி நார்மலா அவங்க வந்துடலாம். அதே அப்படி அதுக்கு மாதிரியும் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. இப்படி ராஜேந்திர சோழர் சோழகங்கம் ஏரின்னு அது முதலாம் பரந்தவரை காலத்துல மிக பிரம்மாண்டமான உலகிலே மிகப்பெரிய ஏரி சொல்லப்பட்டது வீராணம் ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி சோழர்கள் நீர் மேலாண்மையில சிறந்து விளங்கினாங்க. இப்ப காவிரி நீர் நமக்கு இல்லாம இப்ப டெல்டா பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சியா போய் இருக்கு. அதுக்காக தான் இந்த சோழர் காலத்துல இப்படிலாம் இருந்துச்சுன்னு, அப்போ அந்த காலகட்டத்துல இது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனாலும் கோயில் வருவாய் இப்படிலாம் வச்சு சமாளிச்சிருக்காங்க. அதே போல இப்போ உள்ள மக்களுக்கும் விவசாயிகளுக்கு நல்ல அதே போல சமாளிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி. இது 120 ஆண்டுகளுக்கு முந்தைய வள்ளி குகை. அப்போதைய திருச்செந்தூர் கடற்கரை இப்படி தான் இருந்தது. இதோ அந்த பழமையான கோபுரம் தெரிகிறது பாருங்கள். தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தமிழர்களின் கட்டிடக்கலை அற்புதம். அக்காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களோடு நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இது ஒரு மறக்க முடியாத அனுபவம்.